Hi students, welcome to Chennai Academy. Group 2 தேர்வில் preliminary தேர்வில் பாஸ் ஆன மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கட்டமாக நீங்க வெறித்தனமா மெயின்ஸ் படிக்க வேண்டிய காலகட்டம் இது. ஓகேங்களா? ஒரு சில பேர் எனக்கு கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொன்னவங்க ஆல்ரெடி இந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் மேபி கொஞ்சமாவது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சில பேர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிருப்பீங்க. பாதி பேர் வந்து ரிசல்ட் எனக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிலேஷன்ல இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பாதி பேர் ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? அதனால இப்போ நிறைய பேர் எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த தாமதமும் இல்லாம இருக்கணும். கண்டிப்பா இந்த தடவை எல்லாருமே ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் கண்டிப்பா எழுதணும். எழுதுனா கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியான சுலபமான எக்ஸாம் தான் இது. எங்கேயோ ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் யூபிஎஸ்சி அளவுக்கோ குரூப் 1 அளவு கூட கிடையாது. ஓகேங்களா? சாதாரணமா இங்க ஒரு 5 யூனிட் அதுல போன தடவை நான் சொல்லியிருந்தேன் பல வீடியோக்கள்லயே 300 மார்க்குக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 100 மார்க் எடுத்தவங்க கூட போன தடவை பாஸ் பண்ணிருக்காங்க. போன தடவை விட இப்ப 5 மடங்கு அதிக வேகன்சி. அப்ப யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்ம பாஸ் பண்ணதா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. போன தடவை வெறும் 70 நாட்களுக்குள்ளவே கொடுத்தாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 67 68 நாட்கள் தான் கொடுத்தாங்க. எப்போ ரிசல்ட் வந்து டெஸ்ட் வைக்கிறதுக்கு, அதாவது மெயின்ஸ் டெஸ்ட் வைக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 105 நாள் கொடுத்தாங்க. இன்னைக்கு கணக்கு போட்டா ஒரு 102 நாட்கள் இருக்கும். அப்போ இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திட்டா நம்ம தான் அடுத்த அரசு அதிகாரி. பயன்படுத்தாம நம்ம இன்னமும் படிக்கலாமா வேணாமா, இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமா, தமிழ் யூஸ் பண்ணணுமா, இங்கிலீஷ் யூஸ் பண்ணணுமா யோசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் யோசிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுவுமே பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த வீடியோல நம்ம அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது தேவையான விஷயங்கள் என்ன, எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்குறோம். அடுத்தடுத்த வீடியோக்களை இதுக்கு இனிமேல் அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஒரு வாரத்தில் மெயின்ஸுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷனா நிறைய விஷயம் நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ் செய்யக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கும் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அதுக்கு தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ, அதாவது மெயின்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அந்த விஷயங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் போறாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாமா இருந்தாலும், ஓகே ப்ரிலிம்ஸா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா தேவையான விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சோர்ஸ். ஒவ்வொரு யூனிட் மொத்தம் 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட்டுக்கு தேவையான சோர்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அது சோர்ஸா இருக்கலாம், மேபி அது உபயோகமா இருக்கலாம், ஒரு புக்ஸா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், யூனிட் 1க்கு கண்டிப்பா சயின்ஸ். ஓகே, சயின்ஸ்க்கு அப்போ நம்ம கண்டிப்பா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த சயின்ஸுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, முடிஞ்சா 11th 12th. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஸ்கூல் சயின்ஸ் புக். ஓகேங்களா? அப்புறம் 2வது யூனிட்டுக்கு கொஞ்சம் அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த புக்கு. அப்புறம் 3வது யூனிட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வெளியே இருந்தா சோர்ஸ் எடுக்கணும், கிளாஸ் படிக்கணும். 4வது 5வது யூனிட்டுக்கு நடப்பு நிகழ்வுகள்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சது ஒரு கோர்வை எழுதணும். அது இல்லாம இந்தியா இயர் புக் நீங்க வாங்கி வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் சோர்ஸ். தேவையான சோர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். யூனிட் 1 சயின்ஸ் மட்டும் இல்ல, சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கு, என்விரான்மென்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்குது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அபார்ட் ஃப்ரம் புக், ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே இருந்து எடுக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ நமக்கு தேவையான சோர்ஸ, கிடைக்கிற சோர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது. அடுத்து என்ன செய்யணும் அப்படி பாத்தீங்கன்னா பென், ஒரு பென் வேணும். ஓகேங்களா? அது எந்த பென்? நிறைய பேர் ரெஃபர் பண்றது V5 V7 ரெஃபர் பண்றாங்க. நம்ம ரெஃபர் பண்றது V7 ரெஃபர் பண்றோம். ஏன் சார் அப்படின்னா ஓரளவு கம்பேரிங் டு V5 விட V7 பெஸ்டா இருக்குது. ஓகே, காட்டேஜ் இருக்குது, நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் எழுதும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. எல்லாருமே கம்பல்சரி பென் வாங்கிருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா இருக்குதோ V5 V7 இன்னும் ஒரு சில கம்பெனியே சொல்றாங்க, எந்த கம்பெனி கம்ஃபர்ட்டா இருக்குதோ வாங்கிருங்க. அதை வாங்கிட்டு நம்ம இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது, டெஸ்ட் எழுதும் போதே நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படி பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஓகேங்களா? டெஸ்ட்ல அந்த பென்னை யூஸ் பண்ணி எழுதணும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதும்போது அந்த பென் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 10-15 நாளுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ண பென் மாதிரி இது பென் மாதிரி இருக்காது. ஓகே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஒரு 15 நாட்களுக்கு அப்புறம் கும்கி படத்துல சொன்ன மாதிரி அதுவே பழகிடும் சொல்றாங்க. அதுவே மாதிரி நமக்கு அந்த பென் வந்து பழகிடும். ஓகேங்களா? பழகும் போது நமக்கு அது வேகம் எக்ஸ்ட்ரா கூடுதலா நிறைய வேகம் கொடுக்கும். அப்போ நீங்க எழுதும் போதும் இப்போ நீ எழுத ஆரம்பிச்ச போதும் நிறைய டைம் டிஃபரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பென்னு சீக்கிரமா வாங்கிடுங்க. இப்போ இதுல இருந்து ஒவ்வொரு டெஸ்டையும் நீங்க V7 பெண்ணை வச்சு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படி பண்ணீங்கன்னா டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ். அதுக்கு முன்னாடி நோட் 4 நோட்டு வாங்கிருங்க. சரிங்களா? 4 நோட்டு. என்ன சார் 4 நோட்டு மொத்தம் 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட் இருக்குதா? ஆனா கடைசி 4வது 5வது யூனிட்டுக்கும் ஒரே நோட்டா போட்டுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, நேஷனல் லெவல், தமிழ்நாடு லெவல் ரெண்டுக்கு தனித்தனியா போட்டுக்கோங்க. தனித்தனியா போட ஒரே நோட்டா போட்டுக்கோங்க. நோட் எல்லாம் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா ரூல்டு நோட் தான் இருக்கணும். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது நம்ம வந்து என்ன செய்யிருப்போம், அன்ரூல்டு நோட்ஸ் தான் போட்டிருப்போம். கோடு போடாத நோட்டு தான் நம்ம ப்ரிலிம்ஸ் அங்கங்க கிளிக்கி வச்சிருப்போம். ஆனா இப்போ நீங்க மெயின்ஸ் எழுதும் போது அன்ரூல்டு நோட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல ஆன்சர் ஷீட் என்னவா தான் இருக்கும், ரூல்டு ஷீட் தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி
இங்கேயே நீங்க எழுதும் போதே ரூல்டு ஷீட்ல எழுதி பழக்கணும். ஓகேங்களா? அப்ப ரூல்டு ஷீட்ல எழுதி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரூல்டு நோட்டு 4 நோட்டு வைக்கும். அடுத்து நம்ம அடுத்து என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலாவதா நமக்கு வந்து டெய்லி பிராக்டிஸ். ஓகே, டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். எத்தனை கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, சார் நான் இப்பதான் சார் படிக்கவே ஸ்டார்ட் பண்றேன், அதுக்குள்ள என்ன பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா தெரிஞ்ச விஷயம் பார்த்தாவது டெய்லியும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெய்லி மினிமம் 2 கொஸ்டின் எழுதுங்க. ஓகேங்களா? சார் நான் 3-4 மாசம் படிச்சிருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு என்னால மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால அதை ஃபேஸ் பண்ண முடியும் நினைக்கிறவங்க தாராளமா 4 இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் டெய்லி எழுதலாம். ஓகே, அந்த கொஸ்டின் எழுதுறதையும் நான் எப்படி எழுதணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ மினிமம் 2 இருந்து, அதாவது கொஞ்சம் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றவங்க 2, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு நல்ல வெள்ளா இருக்கிறவங்க ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் எழுதினா கூட தப்பு இல்லை. அப்ப டெய்லி ஆன்சர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது அவசியம், கம்பல்சரி பண்ணிதான் ஆகும். இதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகே, அதுவும் நான் எந்த பெண்ணா சொல்லிட்டேன், இந்த பெண் தான் சொல்லணும். ஓகே, அப்ப இந்த டெய்லி ஆன்சர் பிராக்டிஸ் பண்றத இந்த நோட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் அப்படின்னா, இந்த நோட் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சிலபஸ் வைஸ் நீங்க ஒரு நோட் போட போறீங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நோட் போடுறீங்க. அப்போ அந்த சிலபஸ் வைஸ் கிளாஸ் நடத்துற டாபிக்கையோ அப்படி நீங்க வேற அந்த டாபிக் வைஸ் இருக்கிற நோட்ஸை நீங்க என்ன பண்ணா சீக்வன்ஸா அப்படியே நீங்க வந்து எழுதி வைக்கணும். அதுக்கு தான் நோட்டே தவிர டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் அடுத்து சொல்ல வரேன். அடுத்து நீங்க வாங்க வேண்டியது என்ன அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு புக்லெட். என்ன சார் புக்லெட் அப்படின்னா, டெய்லியும் நம்ம எழுதுற டெய்லி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இந்த புக்லெட் தான் எழுதணும். ஓகேங்களா? வேற நோட்ல எழுதாதீங்க, நம்ம 4 நோட் போட சொன்ன நோட்ல எழுதாதீங்க. அப்படின்னா நோட்டுக்கான தனியா போட்டுக்கோங்க, புக்லெட் கிடைக்காத பட்சத்தில். ஓகேங்களா? புக்லெட் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். என்ன அப்படி பாத்தீங்கன்னா, புக்லெட் எப்படி வாங்கினா, நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, 6 மார்க் தனியா இருக்குது, 12 மார்க் தனியா இருக்குது, 15 மார்க் தனியா இருக்குது. அப்போ புக்லெட்டை, அதாவது நம்ம இங்க பிரிண்ட் போட்டு வைக்கிற புக்லெட்டை 6 மார்க் டிஎன்பிசி எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு A4 ஷீட்ல ஒரு பாதி ஷீட், பாதி பகுதி எதுக்காக 6 மார்க்காக, பாதியில முக்கா பகுதி இருக்கும். ஓகே, அப்ப அதுக்கேற்ற மாதிரி 6 மார்க்க ஒரு 50 கொஸ்டினா புக்லெட் வச்சுக்கோ. ஓகே, அதே மாதிரி 12 மார்க் கொஸ்டின் ஒரு 40 கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 30-35 கொஸ்டின்ஸை பிரிண்ட் போட்டு நீங்க கையில வச்சிருக்கு. ஓகே, ஒவ்வொரு நாளைக்கு நான் சொன்னா 2 இருந்து 4-5 கொஸ்டினுக்கு பிராக்டிஸ் பண்ணுவோம். அந்த 4-5 கொஸ்டின்ஸை ஒரு 6 மார்க்ல இருந்து, ஒரு 12 மார்க்ல இருந்து, ஒரு 15 மார்க்ல இருந்து டைவர்சிஃபையா நீங்க எழுத பிராக்டிஸ் பண்ணணும். அந்த 4-5 அல்லது 3 கொஸ்டின்ஸுமே வேற வேற யூனிட்ல இருந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஒரே நாள்ல சயின்ஸ்ல இருந்து மட்டுமே 3 கொஸ்டின், அடுத்த நாள் பாலிட்டியில இருந்து மட்டுமே 3 கொஸ்டின், இந்த மாதிரி எழுதக்கூடாது. அது வந்து நம்மளுடைய டைவர்சிஃபை மைண்டே வந்து ஒரு மாதிரியா வந்து அதை மலிவடை செஞ்சிடும். ஓகேங்களா? அதனால டெய்லி எழுதும் போதும் கொஸ்டின் பேட்டர்ன் டைவர்சிஃபை எழுதணும். அது போக கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ற கொஸ்டினும் டைவர்சிஃபையா இருக்கும். இது வந்து 5ஆவது நம்ம செய்ய வேண்டியது. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? எக்ஸாமுக்கு முன்னாடி, ஓகே, பிப்ரவரி மாசம் எக்ஸாம் இருக்குன்னா ஒரு 15ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதியே 25ஆம் தேதி எக்ஸாம் சொல்லிட்டாங்க. ஓகே, 10 அல்லது 15க்குள்ள நம்ம எல்லா டாபிக்கும் படிச்சு முடிச்சிடணும். ஓகே, ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம போட்ட 4 நோட்டுல நம்ம என்ன செய்யணும், எல்லா நோட்ஸும் எழுதி வச்சிடணும். ஒவ்வொரு டாபிக் தேவையான நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாவர்ட்டி அப்படின்னா 360 டைமென்ஷன்ல என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும். ஓகே, அடுத்து கரப்ஷன் எல்லாத்தையும் எழுதி வச்சிடணும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கம்பல்சரி நோட்ஸ் எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து 7ஆவது, அடுத்து என்ன செய்யணும் அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா, நோட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஸ் டேட்டா. ஓகே, ப்ராப்பர் டேட்டா. ப்ராப்பர் டேட்டா என்ன சார் ப்ராப்பர் டேட்டா எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்ல சிலபஸ் ஒவ்வொரு டாபிக்கும் கண்டிப்பா டெஸ்ட் சார் கொஸ்டின்ஸ் எழுதும்போது நம்ம கண்டிப்பா டேட்டா கொடுக்கணும். டேட்டா கொடுத்தாதான் அந்த கொஸ்டின் நான் எனக்கு கொஞ்சம் வந்து என்ரிச்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த கொஸ்டின் வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமா தெரியும், நல்லா தெரியும், அதிக மார்க்ஸ் போட முடியும். அப்ப என்ன செய்யணும், டேட்டா ப்ராப்பரான டேட்டா, கரெக்டான கவர்மெண்ட் அஃபிஷியல் டேட்டா, நிறைய டேட்டா கொடுக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் டேட்டாக்குன்னு ஒரு சின்ன நோட்டோ லாங் சைஸ் கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு ஹெட்டிங்கே போட்டுக்கோங்க. சிவிசி இருக்குதா, கரப்ஷன் இருக்குதா, பாவர்ட்டி இருக்குதா, அப்புறம் பாப்புலேஷன் இருக்குதா, இந்த எல்லா டாபிக்கும் ஹெட்டிங் போட்டு பாப்புலேஷன் சம்பந்தமாக கூடிய எல்லா டேட்டாவும் எழுதி வச்சிடணும். ஓகே, இந்தியா எந்த ஸ்டேட் அதிகம், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இருக்குது, கிரேட் டிவைட் எந்த வருஷம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம், எங்க லோ டென்சிட்டி, இந்த மாதிரி டேட்டா எல்லாமே என்ன பர்சன்டேஜ், எந்த நம்பர், இது எல்லாத்தையுமே ஒரு நோட்டு போட்டு தனியா இப்பவே எழுதி வச்சிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மாசத்துல இந்த விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா தான் நீங்க அடுத்து வந்து டிசம்பர் ஜனவரியில நீங்க நிறைய வேகமா எழுத பிராக்டிஸ் பண்ண முடியும். நீங்க அப்போ உட்காந்து நீங்க ஒவ்வொரு டேட்டாவை எழுதிருந்தீங்கன்னா அது வந்து நமக்கு சாத்தியம் இல்லாத ஒரு டைம் ஆயிரும். நீங்க எழுதிட்டீங்கன்னா அப்போ நீங்க எழுத யூஸ்
பண்ணும்போது நிறைய யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ராப்பர் டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கணும். நான் அடுத்த வீடியோவில் டேட்டாவை நான் எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்றேன். ஓகே, மேக்ஸிமம் கவர்மெண்ட் டேட்டாவா எடுத்துக்கோங்க, அஃபிஷியல் டேட்டா கரெக்டான டேட்டாவா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி டேட்டா முடிஞ்சது. அடுத்து வேற என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ். என்ன செய்யணும்னா இதுக்கு ஒரு A4 ஷீட் இருக்கும். நோட்லாம் போடணும்னா ஒரு நோட்டுக்கு பின்னாடி ஒரு பிளைன் ஷீட்ல, ஓகேங்களா, அதாவது ரூல்டு இல்லாம அன்ரூல்டு ஷீட்ல ஒரு A4 ஷீட் எடுக்கும். டயக்ராம். இந்த டயக்ராம்ல இந்த ஒரு கொஸ்டின்ஸுக்கு எப்படி 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 எல்லாம் டயக்ராம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டா இப்படி இப்படிதான் டயக்ராம் வரையலாம். இல்லாட்டி டாப்பர்ஸ் பேப்பர் பாருங்க, அவங்க எப்படிலாம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு டயக்ராம்ஸ் என்ன டயக்ராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரைஞ்சி வைங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் வரையலாம் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு. முடிஞ்சதா? இந்த மாதிரி என்ன செய்யலாம், மைண்ட் மேப்ஸ் பண்ணலாம். முடிஞ்சு போச்சா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு கிராஃப் வரையலாம். ஓகேங்களா, அடுத்து ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு இந்தியா மேப் வரைஞ்சிட்டு இந்தியாவில் சவுத் லிட்ரேச்சர் ரேட் அதிகம், போல்ட் பண்ணி காமிக்கலாம், ஷேட் பண்ணி காமிக்கலாம். முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி டயக்ராம் எப்படி நம்ம திங்க் பண்ணணும், திங்க் டிஃபரண்ட். ஓகேவா, வித்தியாசமா திங்க் பண்ணதான் நீங்க வந்து ஹையர் பொசிஷன் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். எல்லாரும் மாதிரி திங்க் பண்ண நீ 100ல ஒருத்தன் தான். ஓகே, நீ தனியா தெரியல, நீ தனியா எல்லாமே செய்யணும். அப்பதான் நீ எல்லாமே நீ சாதிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி டிஃபரண்ட். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், நீங்க இன்னமும் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி டயக்ராம் வித்தியாச டயக்ராம். ஓகே, அதுக்கு வந்து நான் படம் வரைய சொல்றேன். ஓகே, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்டை நீங்க இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டோ மைண்ட் மேப்போ கிராஃபோ டயக்ராம் மெத்தடுக்கு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை வந்து 4 லைன் எழுதுறதை விட சின்னதா ஒரு படம் அந்த விஷயத்தை நீங்க 4 லைன் எழுத கண்டுட்டு அந்த படம் வந்து நீங்க சொல்லணும். அதுதான் உங்களோட தரணும். ஓகேங்களா, இது முடிஞ்சதா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா முடிஞ்சது, டயக்ராம். அடுத்து பாருங்க, அடுத்து எத்தனாவது? 9வதா? எஸ், 9வது கோட்ஸ். ஓகே, என்ன சார் கோட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு தேவையான, ஓகே, எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நம்மளால கோட்ஸ் எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20-30 கோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டாபிக்ல நான் ஒரு கோட் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, காந்தி அப்பவே சொல்லியிருப்பாரு. காந்தி வந்து இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் டைம்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மிஷின் இஸ் எ சின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இயந்திரங்கள் ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்ல லெசனோட தலைப்புலேயே ஒரு கொட்டேஷன் இருக்கும். என்ன அப்படி என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு மிஷின் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுது அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை பறிபோக வைக்குது. உண்மையாதையா? எஸ். அந்த காலத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல கதவை திறந்து விடுறதுக்காகவே ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா இப்போ கதவை திறந்து ஆட்டோமேட்டிக்கா சென்சர் அடிப்பே கதவை திறந்து விடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து என்ன செய்யறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மிஷின் வர்றதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பறிபோகுது. டிரைவர்லெஸ் கார் அமெரிக்காவில் வந்தாச்சு, எவ்வளோ பேருக்கு வேலை போச்சு. அது இந்தியாவுக்கு வந்து எத்தனை கோடி பேருக்கு வேலை போகும், டிரைவர் வேலை போகும். அப்போ இந்த மிஷின்ங்கிறது ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே காமிச்சு இந்த மாதிரி ஒரு கொட்டேஷனோட ஒரு கொஸ்டினை தொடங்கணும். 15 மார்க் கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக இன்ட்ரோடக்ஷன் எழுதணுமா? அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன சொல்லலாம், இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டு அது காந்தி சொன்னாரு அப்படிங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸோட எண்டிங்ல கன்க்ளூஷன்ல இந்த மாதிரி கொட்டேஷன் போடணும். ஓகே, அப்போ கொட்டேஷன் ஒரு சில ஸ்டாண்டர்டான கொட்டேஷன், சிலபஸ் ரெலவெண்டா இருக்கக்கூடிய கொட்டேஷன், கண்டதுக்கு எழுதக்கூடாது. ஓகேவா, விவேகானந்தர் அது சொன்னார் இது சொன்னார் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு சிலபஸ் வைஸ் ஏதாவது லிங்க் ஆயிருக்குதா அந்த கொட்டேஷன் தேடி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து கடைசியா பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்மளே என்ன செஞ்சீங்கன்னா எவாலுவேட் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின் வந்து ஓகே 6 மார்க் கொஸ்டின், நான் நிறைய டேட்டா கொடுக்கல, ஓகே எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போச்சு, அப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் தான், ஒரு 3 மார்க் தான் அப்படி சொல்லிட்டு நம்மளை நாமே எவாலுவேட் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இந்த 10 விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் மெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, அதே மாதிரி மெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இதே மாதிரி சோர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்னு 4 நோட்டு 5 யூனிட்டுக்கு 4 நோட்டா போட்டுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 to 4 கொஸ்டின்ஸ். புக்லெட் 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ப்ராப்பர் டேட்டா கொடுத்துக்கோங்க. டயக்ராம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் தேவையான கொட்டேஷன் எழுதி வச்சுக்கோங்க. செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஓகே, இது அல்லாம நம்ம அடுத்தடுத்து இதே சீரியஸான குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்க்கு அடுத்தடுத்த சீரியஸ்ல நான் என்ன சொல்ல வரது சொல்லியிருந்தேன், கீவேர்ட்ஸ் அதுக்கு தனியா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வீடியோ போட்டுறோம். ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவாலுவேட், ஓகே, எலுசிடேட், அடுத்து கமாண்ட், ஓகே, கிரிட்டிக்கலி அனலைசிஸ் கேட்பாங்க. ஒரு சில கிரிட்டிக்கலி அனலைசிஸ் என்ன செய்ய ஏதாவது கிட்டத்தட்ட ஒரே டிஸ்கஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஆனா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன மீனிங் சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த வீடியோக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த டயக்ராம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். அப்புறம் வந்து சொன்ன மாதிரி டூஸ் அண்ட்
டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அந்த விஷயங்களை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ சொல்லிடுறேன். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேனல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில ஷார்ட்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா சில நிறைய பேருக்கு டேட்டா எங்கே தேடுறதே தெரியாது. நான் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியல் டேட்டாவே எடுத்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் போட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.